ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் யூஸ் பண்ணி பன்னீர் மேகி எப்படி செய்யுது நான் செஞ்சு காட்ட போகிறேன். மேகி நூடுல்ஸ் பிராண்ட் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு ஏதாவது பிராண்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில். இதுக்காக ஃபஸ்ட் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் பன்னீரை போட்டு சாட்டே பண்ண போகிறோம். 200 கிராம் அளவு ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு மட்டும் இதோட சேர்த்து இதை சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் மீதமான தீயில் வச்சு சாட்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாட்டே பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் நமக்கு பன்னீர் பேனில் ஒட்டாமல் அழகாக வரும். இந்த மாதிரி சாட்டே பண்ண பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம். இது சூடான அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். பன்னீரில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இப்போ சேர்க்குற வெங்காயம் அடுத்து சேர்க்குற தக்காளிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்லேயும் உப்பு அதுலேயே இருக்கும், அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு வேண்டிய உப்பு மட்டும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் 2 தக்காளி பழத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி எடுத்தால் போதும். இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினப்புறம் இதில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, கேப்சிகம் இதில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நூடுல்ஸ் கூட வர டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பிளாப் நூடுல்ஸ் எடுக்கிறேன், அதனால் 5 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான தண்ணீரும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதில் 5 நூடுல்ஸ் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டப்புறம் நம்ம இதில் வதக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை மசாலா போட்டு சாட்டே பண்ணாமல் அப்படியே போட்டோன்னா நமக்கு அந்த காரம் உப்பெல்லாம் இருக்காது பன்னீரில், அதனால தான் அதை ஸ்பெஷலாக சாட்டே பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ வழக்கமாக நூடுல்ஸ் எப்படி குக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம மேகி நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு நடுவில் ஒரு பன்னீர் பைட்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சுவையான பன்னீர் மேகி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.